பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, அல்லேலூயா. ஆம் அன்பானவர்களே, நாம் இன்றைக்கு நம்முடைய மாம்சத்திற்கு நாம் பலன் அடைவதற்கு நாம் நிறைய காரியங்களை நாம் உட்கொள்கிறோம். அதனால் நாம் பலனை பார்க்கிறோம், பலனாய் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே இந்த உலகத்தில் இருந்து வரக்கூடிய பலவிதமான அழுத்தங்கள் நிமித்தமாய் சோர்ந்து போகிறது. ஆனால் அதற்குத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்கள்ட்ட சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது ஒரு புதிய பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும். அந்த பலனிலே தான் நீங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுதுதான் இருதயத்திலே நம்முடைய உள்ளான மனிதனிலே அந்த புது பலனை பார்க்க முடியும் என்றால், இந்த ஆவியானவர் ஒரு மனிதனை ஆட்கொள்ளும் பொழுது அந்த மனிதனுக்கு தேவன் வேறு ஒரு இருதயத்தை கொடுக்கிறார். வேறு ஒரு இருதயம் என்பது மாம்சம் மரணித்து போற ஒரு அனுபவம், மாறாக ஆவி உயிர்ப்பிக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம். நீங்கள் இதை குறித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்திலே 6வது வசனத்திலே பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் ஒரு இடத்துல வரும் பொழுது அவன் எப்படி ஆகிறான் அப்படின்னா வேறு மனிதனாய் மாறுகிறான். அல்லேலூயா. அதனாலதான் இந்த அப்போஸ்தலர் 1:8 பார்த்தோம், அவர் வரும் பொழுது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் வருது அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல சொல்லப்படுகிறது வேறு மனிதனாய் மாறுகிறான். அப்ப வேறு மனிதன்னா தேவன் சொல்லுகிறார் ஒரு வேறு ஒரு இருதயத்தை தருகிறார். இதுல பாருங்க 1 சாமுவேல் 10:9 அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவர் என்ன பண்றார் அப்படின்னா, அவர் வேறு ஒரு இருதயத்தை உங்களுக்குள்ளே வைக்கிறார். அப்ப வேறொரு இருதயத்தை வைக்கும் பொழுது அந்த இருதயம் கிறிஸ்துவின் இருதயமாக இருக்கிறது. அதனாலதான் பிலிப்பியர் 2:5 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மனநிலை உங்களில் இருக்கட்டும் என்று. அப்ப அந்த மனநிலையிலே நாம் செயல்பட முடியும். நாம் உலக கவலையினாலும் உலகத்துல வரக்கூடிய அழுத்தங்களினாலும் நாம் செயல்பட முடியாது. மாறாக நமக்கு வேறொரு இருதயம் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வேறொரு இருதயத்திலே நாம் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது பாருங்க, அந்த இடத்துல சொல்லப்படுகிறது அன்றைய தினமே அவனுக்கு எல்லாம் நடந்தேறியது, நேரிட்டதுன்னு பாக்குறோம். அது மாதிரி இன்றைக்கு எந்தெந்த பலவீனங்கள்லாம் நடக்காது, இப்படி இருக்குது அப்படி இருக்குது நீங்க நினைத்து கொண்டிருக்கிறீங்களோ, ஆவியில நீங்கள் நிரம்ப 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 அன்றைய தினமே தேவன் எல்லா காரியங்களையும் நடப்பிக்கக்கூடியவராய் உங்க வாழ்க்கையில வெளிப்படுவார். உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவராய் வெளிப்படுவார். இந்த ஆவியானவர் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நிறுத்த உங்களை அப்படிப்பட்ட ஒரு சாட்சிய வாழ்வுக்குள்ள அவர் நடத்தி செல்வார். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆவியில நிரம்பி வாழ்கிற, அனுதினமும் ஆவியில நிரம்பி கொண்டிருக்கிற அனுபவத்திலே